ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டவ் பத்த வச்சு, ஒரு வானல் வச்சு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு போட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாரி நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே வானல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். அது கூட நறுக்குன பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா புளி, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்ப இத தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு வாணலியில 2 கரண்டி 2 1/2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, இப்ப அரைச்ச அந்த பீட்ரூட் துவையலோட விழுத போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தல. ஸோ நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டுனதுக்கு அப்புறமா இந்த மாரி கெட்டியாயிடும். 10 நிமிஷம் வரைக்கும் கிண்டிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இல்ல இட்லி, தோசை இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.